இப்போ டேஸ்டியான பொரியலங்காய் உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்க 150 வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னா பாகு பதத்துக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடணும். இந்த பாகு ரெடியாக இருக்குல்ல, நம்ம தேங்காயில் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 1 மூடி தேங்காய், அரை கப்பு இன்ச் பண்ண நடக்கல்ல, இன்ச் பண்ண பொட்டுக்கல்ல, ஏலக்காய் 6. அவ்வளோதாங்க, பொரியலுங்காய் உருண்டை. இது செஞ்சால் அரைவாசி ரெடியான மாதிரி. இது நல்லா சூடு பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு பதம் வந்தாச்சுங்க. இப்படி தொட்டனை இப்படி இருந்தாலே போதும். இது வந்து ராதுசோட புட்டு மாவுங்க. இதில் தான் நம்ம வந்து பொரியலுங்காய் உருண்டையே செய்ய போகிறோம். நம்மளுக்கு புட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகுது இல்லைங்க. இது உருண்டை செஞ்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். வதக்கி வச்சதை போட்டுக்கலாம். காய்ச்சின பாகையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா பிணைஞ்சாச்சுங்க. நல்லா பாகெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இது எங்கள் மாமியார் திருப்பதியெல்லாம் நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த பொரியலுங்காய் உருண்டை செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. அது டேஸ்ட்டு தான். அவங்க சொல்லி கொடுத்தது தாங்க ஒவ்வொன்றுமே. சுவையான பொரியலுங்காய் உருண்டை ரெடிங்க. எங்கள் பேரம் பேத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. தங்கம் பால் இது சாப்பிட்டு பாருன்னா சாப்பிட்டு பார்த்து செம டேஸ்ட்டாக இருக்குதுவா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்து, குயிக்காகவும் ஆயிரும், ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.